சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜயோட வீட்டை பார்த்திங்க அப்படின்னா ஜப்தி பண்ணுறதுக்காக அடுத்த நாள் வரப்போகிறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா வீட்டை ஜப்தி பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வீட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் எப்படியோ போராடுறாங்க. போய் வக்கீலெல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த வக்கீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 நாள் கோர்ட் லீவு, முக்கியமான ஜட்ஜி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது டூருக்கு போயிருப்பாங்க. 10 நாள் கோர்ட் லீவு, ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான கேஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால இப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொல்லிடுறாங்க. இதனால ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டில் சொன்னப்போ அண்ணாமலை அப்போ இந்த வீட்டை நம்ம கையை விட்டு போகிறத நம்ம கண்ணாடி பார்க்கணுமா, இந்த வீடு அவ்வளோதானா, நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, பார்த்து கட்டின வீடு அப்படின்னா சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவார். ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுவார். உடனே முத்து என்ன சொல்வார் அப்படின்னா, பரவாயில்லப்பா, நம்ம இந்த வீட்டை எப்படியாவது திரும்ப மீட்டலாம், நீ கவலைப்படாதப்பா, ஆனால் அந்த வீடு நம்ம கையை விட்டு போகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிளம்பி போயிடலாம், நீங்களும் அம்மாவும் என் கூட வாங்க, மீனா வீட்டுக்கு போயிடுவோம், மனோஜ் கடையிலே தங்கிக்கிட்டோம், ரவி ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சொன்ன மாதிரியே காலையில் விடிஞ்சோடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் சிந்தாமணி இந்த ஃபினான்ஷியர் வராங்க, வீட்டுக்கு சீல் வைக்கிறதுக்காக வராங்க. சிந்தாமணி என்ன எண்ணத்தோடு வந்திருப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் வீட்டை விட்டு போகிறத கண் முன்னாடி பார்க்கலாம், அவங்க அப்படியே கண் கலங்கி நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நடக்கவே இல்லை. சிந்தாமணி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அச்சா, அந்த முத்து மீனாவும் அழுதுகிட்டு வீடு ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சு, வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கும் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.